திகிலூட்டும் ஏரியிலிருந்து பிடிக்கப்பட்ட மீன்களில் உள்ள மர்மத்தை கண்டுபிடித்தாரா சுல்தான், அல்லது அந்த ரகசியத்தில் அவரே சிக்கிக் கொண்டாரா? உடனே அமைச்சர் அங்கிருந்து சென்று சுல்தானை சந்தித்தார். சமையலறையில் நடந்த அனைத்தையும் சுல்தானிடம் கூறினார். அமைச்சரே, பதற்கம் வேண்டாம். மறுபடியும் மீனவரை அழைத்து பேசுங்கள். அவரிடம் பிடித்து வரும் மீன்களுக்கு இம்முறை சுல்தான் 4000 பொற்காசுகள் தருவார் என்று கூறுங்கள் என்று சுல்தான் அமைச்சரிடம் கூறினார். மீனவரே, மறுபடியும் அசம்பாவிதம் நடந்துவிட்டது. நீங்கள் கொண்டு வந்த மீன்களை மறுபடியும் நீங்கள் பிடித்து வர வேண்டும். இது சுல்தானின் கோரிக்கை. இம்முறை உங்களுக்கு 4000 பொற்காசுகள் அவர் தருவதாக உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துள்ளார். அமைச்சரே, நான் நாளை காலை பிடித்து கொண்டு வந்து தருகிறேன். மீனவர் வாக்குறுதி கொடுத்தது போலவே விடியற் காலையில் அந்த மர்ம ஏரிக்கு சென்று வலைகளை வீசினார். அதே மீன்கள் மாட்டியது. அந்த மீன்களை எடுத்துக்கொண்டு சுல்தானை போய் சந்தித்தார். அமைச்சரே, இம்முறை நானும் மீனவரும் தங்களுடன் சமையலறைக்கு வருகிறோம். அங்கு நடக்கும் மாற்றத்தை நான் நேரில் பார்க்க விரும்புகிறேன். சுல்தான் சமையலறைக்கு வந்திருக்கிறார் என்று யாரும் அச்சப்பட வேண்டாம். உங்களுக்கு உதவுவதற்காகவே அவர் இங்கு வந்திருக்கிறார். ஆகையால் தாங்கள் வேலையை நீங்கள் நிதானமாக பாருங்கள். அனைவரும் முன்பு போலவே சமைக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் அனைவரின் கண்களிலும் பயமும் நடுக்கமும் பற்றி கொண்டது. அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற பயத்தில் அப்போது எல்லாம் எதிர்பார்த்தது போல் சுவற்றை இடித்து கொண்டு இம்முறை கருப்பு உருவம் ஒன்று வெளியே வந்தது. அந்த கருப்பு உருவம் மீனிடம் பேசியது. மீனே, உன் கடமையை நீ செய்தாயா? ஆம், நீங்கள் கணக்கிட்டால் நாங்கள் கணக்கிடுகிறோம். நீங்கள் உங்கள் கடன்களை செலுத்தினால் நாங்கள் எங்கள் கடன்களை செலுத்துகிறோம். நீங்கள் பறந்தால் நாங்கள் வெற்றி பெறுகிறோம், திருப்தி அடைகிறோம் என்று அந்த கருப்பு உருவத்திற்கு பதிலளித்த மீன்கள் சமையல் பாத்திரத்திலிருந்து குதித்து நெருப்பில் விழுந்து கருகின. பிறகு அந்த கருப்பு உருவம் வந்த வழியிலே சென்றது. சுவர்களும் மூடியது. என்ன நடக்கிறது என்று நாம் சிந்திப்பதற்குள் அனைத்தும் நடந்து முடிந்துவிட்டது. அந்த ஏரியில் பிடிக்கப்பட்ட மீன்களில் ஏதோ மர்மம் இருக்கிறது என்று என் உள்ளுணர்வு சொல்கிறது. மீனவரே, என்னிடம் நீங்கள் உண்மையை மட்டுமே கூற வேண்டும். உங்களுக்கு அந்த ஏரியை காட்டியது யார்? என்னை வந்து சந்திக்க சொன்னது யார்? மீனவர் சுல்தானிடம் தான் எப்படி இங்கே வந்தேன் என்று நடந்த அனைத்தையும் கூறினார். மீனவரே, நான் உங்களை நம்புகிறேன். இப்போது நானும் என் படை வீரர்களும் தங்களுடன் அந்த மர்ம ஏரிக்கு வருகிறோம். நீங்கள் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும். மீனவர் வழிகாட்டுவதற்காக அமைச்சருடன் முன்னே நடந்து சென்றார். அவரை பின்தொடர்ந்து சுல்தானும் அவருடைய படை வீரர்களும் அடர்ந்த ஆபத்தான காடுகளில் பயணம் செய்தார்கள். வெகு தூர பயணத்திற்கு பிறகு சுல்தானும் அவருடைய படை வீரர்களும் அந்த மர்ம ஏரியை வந்து அடைந்தார்கள். வெகு தூர பயணம் என்பதால் அனைவரும் கூடாரத்தில் ஓய்விடுங்கள். நாளை காலை நாம் என்ன செய்வது என்று முடிவு செய்வோம். அனைத்து படை வீரர்களும் அவரவர் கூடாரத்திற்கு ஓய்வெடுக்க சென்று விட்டார்கள். சுல்தானும் வந்த களைப்பில் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று விட்டார். உங்கள் தேடலுக்கான விடை இங்கிருக்கிறது. எழுந்திருங்கள் சுல்தான். இந்த கனவை கண்டவுடன் தூக்கத்திலிருந்து திடுக்கிட்டு எழுந்தார் சுல்தான். அவர் எழுந்து மர்ம ஏரிக்கு சென்றவுடன் மேலும் அவருக்கு ஆச்சரியமூட்டியது. முன்பு நீர்நிலையாக காட்சியளித்த அந்த ஏரி இப்பொழுது பனிக்கட்டிகளால் உறைந்திருந்தது. தனிமையில் அந்த பனிக்கட்டியின் மீது நடந்து சென்றார் சுல்தான். அவருக்கு முன் ஒரு பாதை தென்பட்டு கொண்டே இருந்தது. அதன் வழியாக அவர் நடந்து சென்று அந்த ஏரியின் மறுகரையை அடைந்தார். அப்போது அவர் இதுவரை கண்டிராத ஒரு பிரம்மாண்டமான அழகான பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட ஒரு மாளிகையை கண்டார். சுல்தான் அந்த மாளிகைக்குள் தனிமையில் நடந்து சென்றார். அவரை சுற்றி விலை மதிப்பற்ற பொருட்கள் குவிந்து கிடந்தன. அவர் உள்ளே செல்ல செல்ல அவருக்கு ஒரு ஆணின் அழுக்குரல் கேட்டது. புது அவர் ஒரு அழகிய இளைஞன் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பதை கண்டார். இளைஞனே, யார் நீ?
இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நான் இளவரசர் அஹ்மத், இந்த மாளிகையின் சொந்தக்காரர். உனக்கு என்ன நேர்ந்தது? ஏன் நீ பாதி மனிதனாகவும் பாதி கற்களாகவும் இருக்கிறாய்? ஒரு சூனியக்காரியின் மந்திரத்தால் நான் இப்படி ஆகிவிட்டேன். நீங்கள் பார்த்த அந்த ஏரி இந்த கருப்பு தீவின் தலைநகரம். நீங்கள் பார்த்த அந்த 4 வகை மீன்கள் இந்த தலைநகரத்தில் வாழ்ந்த பெரியோர்கள், குழந்தைகள், ஆண்கள், பெண்கள். இந்த சூனியக்காரி பல உருவத்தில் மாறக்கூடிய வல்லமை கொண்டவள். அவள் தன் சூனியத்தால் இந்த கருப்பு தீவை கல்லறை தீவாக மாற்றிவிட்டாள். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே சிரித்துக் கொண்டே சூனியக்காரி அங்கே வந்தாள்.